திமுக ஆய்வுக் கூட்டத்தில் அக்கட்சி நிர்வாகிகளுக்கு மதுவுடன் கூடிய அசைவ விருந்து அளிக்கப்பட்டதன் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கும் திமுகவின் போக்கு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாளும் நடக்கும் கொலைகளால் ஒரு பக்கம் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்க, மறுபக்கம் தமிழகத்தில் சாராயம் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி தேவையில்லை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் மேற்கு, கிழக்கு, வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு திமுக சார்பில் அளிக்கப்பட்ட மதுவுடன் கூடிய அசைவ விருந்தின் காட்சிகள்தான் இவை. சந்தப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவுமான வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில்தான் இப்படி ஒரு அக்கிரமம் அரங்கேறியுள்ளது. இந்த கூட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் கூட்டம் முடிந்து அளிக்கப்பட்ட அசைவ விருந்தில் சாப்பாட்டு பந்தியில் ஒவ்வொரு இலைக்கும் கூட்டு பொரியலுடன் சேர்த்து பீர் பாட்டிலும் வைக்கப்பட்டு மதுவுடன் கூடிய விருந்து அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ மேடைக்கு மேடை மது ஒழிப்பு குறித்து வாய்கிழிய பேசி நாடகமாடி வரும் விளம்பர திமுகவின் முகத்திரையை கிழித்தெறிந்திருக்கிறது. தமிழகத்தில் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதாகவும், இளைஞர்களின் குடிப்பழக்கம் மதுவுக்கு அடிமையாகும் நிலை அதிகரித்துக் கொண்டே போவதாகவும், அதை பற்றியெல்லாம் அரசுக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை என எதுகை மோனையில் கடந்த காலத்தில் வசனம் பேசினார் விளம்பர திமுகவின் முதல்வரின் சகோதரியும் எம்பியுமான அம்மையார் கனிமொழி. இப்போது திமுகவின் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு மதுவை ஊத்தி கொடுத்திருப்பது தேர்தல் வெற்றிக்காக திமுக போடும் இரட்டை வேடத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக முகம் சுளிக்கின்றனர் மக்கள். அது மட்டுமா, தமிழகத்தில் போதை அதிகரித்து விட்டதாகவும், கள்ளச்சாராய வலிகள் பள்ளி மாணவர்களின் கைகளுக்கே எட்டும் தூரத்தில் போதை வஸ்துக்களின் புகலிடமாக தமிழகம் மாறிவிட்டதாகவும், சர்ச்சைகள் எழும்போதெல்லாம் அதை மடைமாற்ற இளைஞர்களுக்கு அறிவுரை கூறி வீடியோ ஷூட் நடத்தி வருகிறார் திமுக முதல்வர் ஸ்டாலின். இந்த நிலையில் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என பள்ளி மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் மன்றாடி கேட்டுக்கொள்வதாக ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவையும் தற்போது வெளியாகியிருக்கும் திமுக நிகழ்ச்சியில் மதுவிருந்து அளிக்கப்பட்டதன் வீடியோவையும் பார்க்கும் போது மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தனும் கருத்தரு என்றே பாடத் தோன்றுகிறது. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் போதே போதை புழக்கத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக இளைஞர்களுக்கு அறிவுரை கோரி வீடியோ வெளியிட்ட திமுக விளம்பர முதல்வர் ஸ்டாலினின் மக்களை ஏமாற்றும் மோசடித்தனம் இந்த வீடியோவால் அம்பலப்பட்டு நிற்கிறது. திமுகவில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என வாரிசு அரசியல் தலைவிரித்தாடி கொண்டிருக்க, அக்கட்சியின் அடிமட்ட நிர்வாகிகள் மதுவுக்கு அடிமையாக்கப்பட்டு கூட்டம் போடவும் கோஷம் எழுப்பவும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருவதாக முன்வைக்கப்படும் விமர்சனத்திற்கும் இதைவிட வேறு சான்று வேண்டியதில்லை. இதற்கெல்லாம் மேலாக தமிழகத்தில் பொது நிகழ்ச்சிகளில் மது விநியோகிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவின் கட்சி நிகழ்ச்சியில் விருந்தில் பங்கேற்றவர்களுக்கு பகிரங்கமாகவே மது விநியோகிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சி என்ற ஆணவத்தின் உச்சமாக உள்ளது. இப்படி தமிழக இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாக்கி வரும் திமுகவுக்கு
வரும் தேர்தலில் மக்கள் மரண அடி கொடுப்பது உறுதி என்றே சொல்லப்படுகிறது.